வணக்கம், நான் உங்கள் பொன் முகேஷ். நீங்கள் நம்ம தெரிஞ்ச ஒரு விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு டாபிக் எடுத்தால் அந்த டாப்பிக்கில் டாப் மோஸ்ட் என்ன கண்ட்ரி இருக்குது, பாட்டம் மோஸ்ட் என்ன கண்ட்ரி இருக்குது அப்படின்றதான். ஃபர்ஸ்ட் எடுத்தீங்கன்னா மிலிட்ரி ஃபோர்ஸஸ். மிலிட்ரி ஃபோர்ஸே எங்களுக்கு வேணாம் அப்படின்னு சொல்லி 23 கண்ட்ரி சொல்லியிருக்காங்க. உலகத்தில் 23 கண்ட்ரி வந்து மிலிட்ரி ஃபோர்ஸஸ் சுத்தமாக கிடையாது. ஐலாண்ட், வேட்டிகன் சிட்டி அந்த மாதிரி போன்ற நாடுகள் வந்து மிலிட்ரியே சுத்தமாக கிடையாது. மிலிட்ரியில் எது வந்து டாப் மோஸ்ட் கண்ட்ரி அப்படின்னு பார்த்தீங்கன்னா யூஎஸ் தான் வந்து இருக்கிறதுலே ரொம்ப பவர்ஃபுல்லான நாடு மிலிட்ரி ஃபோர்ஸஸில். இந்தியா வந்து 4th பவர்ஃபுல்லாக இருக்கிறதுல. அடுத்து பார்த்தீங்கன்னா ஃபேஸ்புக் வந்து எங்களுக்கு வேணாம், ஃபேஸ்புக் வந்து நாங்கள் பேன் பண்ணுறோம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு 2 நாடுகள் சொல்லியிருக்காங்க. குறிப்பாக பார்த்தீங்கன்னா சைனா அண்ட் ரஷ்யா. சைனா வந்து 2009 சொன்னாங்க எங்களுக்கு ஃபேஸ்புக் வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு. ஏன்னு காரணம் கேட்டப்போ என்ன சொன்னாங்கன்னா, அவங்க நாட்டில் இருக்க ஆக்டிவிஸ்ட் வந்து அவங்களுக்கு எதிராக வேலை பார்க்குறதுக்கு வந்து ஃபேஸ்புக் வந்து யூஸ் பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. ரஷ்யா வந்து ரீசெண்டாக 2016 சொல்லியிருந்தாங்க, ஏன் நீங்கள் ஃபேஸ்புக் வேணான்னு சொல்கிறீங்க அப்படின்னு சொல்லி கேட்டப்போ என்ன சொன்னாங்கன்னா, எங்கள் நாட்டில் இருக்க சிட்டிசன்ஸோட டீட்டெயில்ஸ் வந்து வெளியே போகுது இல்லீகலா, அதனால எங்களுக்கு ஃபேஸ்புக் வேணாம் அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. ஃபேஸ்புக் எந்த கண்ட்ரீஸ்லாம் அதிகமாக யூஸ் பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட் வந்து யூஎஸ்க்கு அப்புறம் வந்து இந்தியா வந்து இருக்கிற ஃபேஸ்புக் வந்து அதிகமாக யூஸ் பண்ணுறாங்க அப்படின்னு சொன்னாங்க. அடுத்து வந்து இன்கம் டேக்ஸே சுத்தமாக வாங்க மாட்டாங்க அப்படின்ற மாதிரி பார்த்தீங்கன்னா, இந்த முஸ்லீம் கண்ட்ரீஸான பஹ்ரைன், ஓமன், கத்தார், அரப் எமிரேட்ஸ் அந்த மாதிரி கண்ட்ரீஸ்லாம் வந்து இன்கம் டேக்ஸே வாங்க மாட்டாங்க, பீஸ்ஃபுல்லான லைஃப் இருக்கும் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. எங்கே வந்து இன்கம் டேக்ஸ் அதிகமாக வாங்குறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃபின்லாந்து, ஃப்ரான்ஸ், நெதர்லாந்து இந்த மாதிரி நாடுகளில் வந்து இன்கம் டேக்ஸ் வந்து அதிகமாக வாங்குறாங்க. அடுத்த டாபிக் பார்த்தீங்கன்னா ரிவர் வந்து இல்லவே இல்லை சுத்தமாக அப்படின்னு பார்த்தீங்கன்னா 17 கண்ட்ரியில் வந்து ரிவர் வந்து கிடையாது. அதில் டாப் மோஸ்ட் பார்த்தீங்கன்னா சவுதி அரேபியாவில் வந்து ரிவரே சுத்தமாக கிடையாது. அங்கே ஓயாசிஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய சாதாரணமான லேக் அந்த மாதிரி தான் இருக்கும். அங்கே எப்படி பார்த்தீங்கன்னா மழை காலத்தில் மட்டும் தண்ணி இருக்கும், மீதி நாளில் வந்து தண்ணியே இருக்காது அப்படின்னு சொல்கிறாங்க. அதிகமான ரிவர் ஃப்ளோ ஆகக்கூடிய நாடு எந்த நாடுன்னு பார்த்தீங்கன்னா பங்களாதேஷில் ஏறக்குறைய 700 ரிவர்ஸ் வந்து 700 ரிவர்ஸ் வந்து ஃப்ளோ ஆகுது அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. அடுத்து பார்த்தீங்கன்னா ரயில்வேஸே சுத்தமாக இல்லை ஒரு நாட்டில் அப்படின்னு பார்த்தீங்கன்னா எந்த நாட்டில்னா ஐலாண்டில் வந்து 3 ரயில்வே சிஸ்டம் இருக்குது அவங்ககிட்ட. ஆனால் நாங்கள் ரயில்வேஸே யூஸ் பண்ணல அப்படின்னு சொல்லிட்டாங்க. ஏன்னு பார்த்தீங்கன்னா அங்கே இருக்க ஆட்டோமொபைல் பாப்புலேஷன் அதிகமாக இருக்குது, பஸ்ஸு, கார், வெஹிக்கிள் அந்த மாதிரி இருக்கிறது வந்து அவங்களுக்கு வந்து டிராஃபிக் ரொம்ப அதிகமாக இருக்குது, அதனால் வேணாம் அப்படின்னு சொல்லிட்டாங்க. எந்த கண்ட்ரியில் வந்து ரயில்வேஸ் அதிகமாக யூஸ் பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா யூஎஸில் 2,50,000 கிலோமீட்டர் வந்து ரயில்வே ட்ராக் வச்சுருக்காங்க அவங்க. இந்தியா பார்த்தீங்கன்னா அதில் வந்து 4வது இடத்துல இருக்குது ரயில்வேஸில். 65,000 கிலோமீட்டர் ரயில்வே ட்ராக் போட்டு இந்தியா வந்து 4வது இடத்துல இருக்குது. அடுத்து பார்த்தீங்கன்னா கூகுளே சுத்தமாக யூஸ் பண்ணல ஒரு நாட்டில் அப்படின்னு பார்த்தீங்கன்னா உலகத்துலேயே இது ஒரே ஒரு நாடு சைனா தான். சைனா வந்து எங்களுக்கு கூகுளே வேணாம், நாங்கள் எங்களோட சர்ச் இன்ஜினே வச்சுப்போம் அப்படின்னு சொல்லிட்டு பாய்டு அப்படின்னு சொல்லிட்டு அவங்க நாட்டில் ஒரு சர்ச் இன்ஜின் வச்சுருக்காங்க. அந்த சர்ச் இன்ஜின் தான் அந்த கண்ட்ரியில் ஒரு 75% பீப்புள் வந்து யூஸ் பண்ணுறாங்க. கூகுளே வந்து சுத்தமாக யூஸ் பண்ணல. கூகுள் எங்கே அதிகமாக யூஸ் பண்ணுறாங்க, எங்கேருந்து எந்த நாட்டிலேருந்து அதிகமான கொஸ்டின்ஸ் வந்து கூகுளில் கேட்கப்படுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா யூஎஸ்ல இருந்து இந்தியாவில் இருந்தோம் தான். யூஎஸ் அண்ட் இந்தியா பிளேஸ் மேஜர் ரோல் இந்த சர்ச் இன்ஜின் ஆஃப் கூகுள். அடுத்து பார்த்தீங்கன்னா ஏர்போர்ட்டே எந்த கண்ட்ரீஸில் இல்லை அப்படின்னு பார்த்தீங்கன்னா 5 கண்ட்ரி. யூரோப்பில் இருக்கக்கூடிய 5 கண்ட்ரியில் வந்து ஏர்போர்ட்டே இல்லை. மொனாக்கோ, வேட்டிகன் சிட்டி அது போன்ற 5 கண்ட்ரிஸ் வந்து ஏர்போர்ட்டே இல்லை. ஏர்போர்ட் எங்கே அதிகமாக இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா யூஎஸில் கிட்டத்தட்ட 13,000 ஏர்போர்ட் இருக்குது. ஆனால் இந்தியாவில் பார்த்தீங்கன்னா 122 ஏர்போர்ட் இருக்குது. யூஎஸ் இஸ் தி ஃபர்ஸ்ட் ரோல். யூஎஸில் வந்து அதிகமான ஏர்போர்ட் இருக்குது. அடுத்து பார்த்தீங்கன்னா மஸ்கிட்டோவே எந்த நாட்டில் இல்லைன்னு பார்த்தீங்கன்னா ஐலாண்டில் இருக்க டெம்பரேச்சருக்கு வந்து அங்கே இருக்க கிளைமேட் கண்டிஷனுக்கு வந்து மஸ்கிட்டோனால வாழ முடியாது, நாங்கள் மஸ்கிட்டோவே இல்லை. அடுத்து பார்த்தீங்கன்னா எங்கே மஸ்கிட்டோ வந்து எங்கே அதிகமாக இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா தாய்லாந்து, பிரேசில் அது போன்ற நாடுகள். அங்கே வந்து மரங்கள் அதிகமாக இருக்கும், மரப்பட்டையில் வந்து அதை வந்து இனப்பெருக்கம் பண்ணும், அதனால் அங்கே வந்து அதிகமாக இருக்குது. கூடிய சீக்கிரம் உங்களை என்னோட அடுத்த வீடியோவில் சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம், நட்பே துணை.